குழந்தைகள் முன்னேற்ற கழகம் என்ற சூப்பரான மூவி குறித்து தான் இன்றைய காணொளியில் நம்ம காணவிருக்கின்றோம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு யோகி பாபு சாரை ரொம்ப பிடிக்கும்னா, நம்ம செந்தில் சாரை ரொம்ப பிடிக்கும்னா, நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். நடிகர் யோகி பாபு மேலும் ஒரு காலத்தில் தமிழ் சினிமா உலகில் இவருடைய காமெடிக்கு பஞ்சமே இருக்காது என்ற அளவிற்கு நடித்து தீர்த்த நம்ம செந்தில் அவர்கள் இருவரும் இணைந்து நடிக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தின் பெயர்தான் குழந்தைகள் முன்னேற்ற கழகம். முழுக்க குழந்தைகளை பின்னி பிணைந்து எடுக்கப்பட்டுள்ள இந்த படம் என்பது ஒரு பள்ளிக்கூடத்தை மையமாக வைத்து அங்கே நடக்கக்கூடிய கதைகளை கதை கருவாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கலாம் என்று நம்மால் அந்த ட்ரைலரை பார்த்த பிறகு உணர முடிகின்றது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை குழந்தைகள் அடிப்படையில் எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் எல்லாம் ஒரு நல்ல ஹிட்டாகி இருக்கின்றது. இதுதான் வரலாறு. மேலும் குழந்தைகளை அடிப்படையாக வைத்து எடுக்கக்கூடிய எல்லா திரைப்படங்களுக்கு பின்பும் நிச்சயமாக பள்ளிக்கூடங்களை கொண்டு வந்து விடுவார்கள் திரை இயக்குனர்கள் என்ற அடிப்படையில் இந்த திரைப்படத்திலும் பள்ளிக்கூடங்களில் நடக்கக்கூடிய விடயங்களை தான் முழுக்க கதை முழுவதும் வர இருக்கின்றது என்பது நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதே நேரத்தில் யோகி பாபு அவர்களுடைய காமெடி ஆக்டிங் என்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரை மிகப்பெரிய அளவிற்கு தமிழ் மக்களுக்கு பிடித்து போன ஒரு விடயம். எனவே யோகி பாபு நடித்திருப்பதால் எதிர்பார்ப்பு இந்த திரைப்படத்திற்கு அதிகமாக இருக்கின்றது என்று கூறலாம். அதனுடன் சேர்ந்து நம்ம செந்தில் அவர்கள் நடித்திருப்பதால் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டு மக்களிடத்தில் தெரிகின்றது. அது மட்டுமல்லாது இந்த தலைமுறையினருக்கு காமெடி நடிகர் செந்தில் அவர்களை பற்றி பெரிதாக ஒன்றும் தெரிந்திருக்க வாய்ப்பு குறைவாக இருக்கின்றது. ஆனால் இந்த திரைப்படத்தின் மூலமாக நிச்சயமாக மீண்டும் ஒரு வலம் வருவார் தமிழ்நாட்டு திரைப்படங்களில் நடிகர் செந்தில் என்பது மிக முக்கியமாக இந்த திரைப்படத்தின் மூலமாக நடக்கப் போகின்றது. இந்த குழந்தைகள் முன்னேற்ற கழகம் என்ற திரைப்படத்தில் யோகி பாபு அவர்களுடன் இணைந்து செந்தில், இமயம் வருமன், அட்வைட் ஜெய், மஸ்தான், ஹரிகா பெடாட்டா, பவாஸ் போன்றவர்கள் நடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த திரைக்கதையை எழுதி இயக்குவது சங்கர் தயாள் என்ற இயக்குனர்தான். ப்ரொடியூசர் அருண்குமார், சம்பந்தம், சங்கர் தயாள் போன்றவர்கள் ப்ரொடியூசர்களாக இருக்கின்றார்கள். பேனர் மீனாட்சி அம்மன் மூவிஸ். மேலும் இந்த திரைப்படத்தின் சினிமாட்டோகிராஃபி ஜே லக்ஷ்மன் MFI, மியூசிக் டைரக்டர் சங்கர் ஆவார்கள். பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஜான் ரோபின், எடிட்டர் ரிச்சர்ட் கெவின், ஆர்ட் டைரக்டர் CK முஜிபுர் ரஹ்மான், லிரிக்ஸ் சங்கர் தயாள், சிங்கர் GV பிரகாஷ் குமார், மான்சி, ஜூனியர் நித்யா, பிரியங்கா, ஸ்டண்ட் டைரக்டர் சுதீஷ், ஜியோகிராஃபி ராதிகா அபு சால், கஸ்டம்ஸ் KK தன்ராஜ், மேக்கப் S கார்த்திக் குமார், ஸ்டில் K ராஜேந்திரன், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் பாண்டியன் நன்மாறன், ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் P சூரிய பிரகாஷ், நல்லடி சென்னை, R ராஜராமன், MV ரமேஷ் போன்றவர்கள். பெங்களூர் ஷூட்டிங் கோஆர்டினேட்டர் முரளி, PRO சதீஷ் டீம் AIM, பப்ளிசிட்டி டிசைனர் N டால்கிஸ், VFX N டால்கிஸ், CG ஹெட் நவீன், ஆடியோகிராஃபி ஆனந்த் ராமச்சந்திரன், SFX சுஜித் பதாரி, டப்பிங் இன்ஜினியர் சாம்சன், DI ரமி ஸ்டுடியோ, கலரிச் சுரளி, பிஸ்னஸ் கோஆர்டினேட்டர் பாண்டியன் நன்மாறன் சுரேஷ். இவர்கள் அனைவரும் இணைந்து இந்த குழந்தைகள் முன்னேற்ற கழகம் என்ற திரைப்படத்தை வெகு சிறப்பாக எடுத்திருக்கின்றார்கள். பார்க்கலாம் இந்த திரைப்படம் எப்படி திரைக்கு வர இருக்கின்றது, மக்களை எந்த அளவிற்கு கவர்கின்றது. மீண்டும் ஓர் குழந்தைகள் அடிப்படையிலான திரைப்படம் தமிழ் மண்ணில் வெற்றி பெறும் பட்சத்தில் இதை போன்று அடிப்படையில் இன்னும் அதிகமான தமிழ் படங்கள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. பார்க்கலாம் எப்படி வாய்ப்புகள் அமைகிறது என்று. மீண்டும் இது போன்று ஒரு ட்ரைலர் டீகோட் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்ற அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.